கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் 17 வயது நேபாள சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பாதிரியார் மேவால்ட் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூரில் செயல்பட்டு வரக்கூடிய செவன்த் டே எனும் திருச்சபையில் கிறிஸ்தவ மத போதகர் 17 வயது சிறுமிக்கு பாலியல் கொள்ளை கொடுத்ததாக ஒசூர் அனைத்து மகளிர் போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். ஒசூர் மாநகராட்சி டைட்டன் டவுன்ஷிப் பகுதியில் வசித்து வந்தவர் கிறிஸ்தவ மத போதகர் மேவால்ட், 57 வயதானவர். மத்திகிரியில் உள்ள செவன்த் டே அட்வென்டிஸ்ட் தமிழ் திருச்சபை என்கிற பெயரிலான திருச்சபையை நடத்தி வந்திருக்கிறார். இவர் பூர்வீகமாக ஈரோடு பகுதியை சேர்ந்தவர் மேவால்ட் என்பவர். இவரது திருச்சபைக்கு நேபாள் நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் திருச்சபைக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நேபாளத்தை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு அவ்வப்போது இவர் போதகர் மேவால்ட் பாலியல் சிகிச்சை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஒசூரில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தான் மேவால்ட் நேபாள சிறுமிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ மத போதகர் மேவால்ட் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறார்கள். சபைக்கு செல்லக்கூடிய ஒரு வேறு நாட்டை சேர்ந்த நேபாள நாட்டை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து மத போதகர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. கண்மொழி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.